ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோயில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது சமீப காலமாக எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங் ஆகி வந்திருக்க ஒரு விஷயம் என்னென்னா காசி ஜாதகம். இது காசி ஜாதகமா காசி ஜாதகமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க. காசி ஜாதகம் அப்படின்னு ஒரு ஜாதகம் உண்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் கர்மதோஷ ஜாதகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு. கர்மதோஷத்துக்கு போகக்கூடிய இடங்களில் ஒரு இடம்தான் இந்த காசின்னக்கூடிய இடம். அப்போ பரிகாரத்துக்காக அனுப்ப போகிற ஒரு இடத்தையே பேராக வச்சு அப்படி ஒரு தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம். காசி ஜாதகம்னு ஒரு ஜாதகம் உலகத்தில் கிடையாது. ஆனால் கர்மதோஷ ஜாதகம்னு உண்டு. கர்மதோஷத்துக்கு காசி மட்டும்தான் தீர்வா கிடையாது, நிறைய தீர்வு. அது ரொம்ப அனுபவத்தில் நிறைய விஷயங்களில் பயன்படுத்தி இங்கே குருமார்கள் கண்டுபிடித்த விஷயம். அதில் ஒரு விஷயம் வெளியே கசிந்ததுக்கு இங்கே பெரிய ட்ரெண்டிங் ஆகி போன விஷயங்களாக இருக்குது. எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் சில இடங்கள் இந்த கர்மதோஷம் உள்ளவர்கள் செல்வதற்குண்டான ஏற்ற இடங்கள் இருக்குது. இன்னும் சில விஷயங்களும் செய்யலாம். கோவில்கள் தான் இல்லை, கோவில்கள் இல்லாமல் சில விஷயங்களையும் இந்த கர்மதோஷத்திற்குண்டான ஆட்கள் இதை செயல்படுத்தலாம். இதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் அதற்குண்டான மாறுதல்களும் நிறைய செயல்களும் நடைபெறும். காசி போகணுமா? கண்டிப்பாக போகணும். அது ஒரு வகையான ஜாதகம். இதுலேயே இன்னும் மாற்று வெவ்வேறு கோயில்கள் நிறைய இருக்குது. அதில் யார் போகணும் எங்கே போகணுன்றது தான் கணக்கு. இதில் இன்னொரு வகையாக இந்த கர்மதோஷம் உள்ளவர்களே வேறு ஒரு இடத்திற்கு செல்வதற்கும் ஒரு வழி உண்டு. அங்கே போய் செய்கிறதுக்கு ஒரு முறை உண்டு. அது என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோகர்ணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்கோகர்ணம்னு பேர். கோவாவில் போய் இறங்கினா அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் முன்னாடி வரணும். இது இருக்கிறது கர்நாடகாவுடைய எல்லையில். நீங்கள் மகாராஷ்டிராவில் இறங்கி அங்கேருந்து உள்ளே வரலாம், இல்லை இங்கேருந்து நேரடியாக போகலாம். இந்த கோயில் இருக்கு இல்லையா, காசிக்கு நிகர். எப்படி திருவண்ணாமலையில் போய் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆட்கள் அங்கே குடியுரிமை வாங்கி வெளிநாட்டவர் இங்கே வசிக்கிறாங்களோ, அதே போல் இந்த கோகர்ணத்துலேயும் வெளிநாட்டவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே இருக்கிறாங்க. இவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய சராசரி வேலைகள்லாம் செய்துட்ருக்காங்க. காய்கறி விற்றுட்ருக்குறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இன்னும் யாசகர்கள் அங்கே வந்து வெளிநாட்டவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாங்க, காவி குடித்திருக்கிறாங்க. அதிகாலை நேரத்தில் போய் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கேயே வந்து இந்த சினிமாவில் காட்டுவாங்களே அது மாதிரி தலைகளாக நின்று யோகா செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்படியான ஒரு ஆன்மீக பூமி அந்த இடம். ரொம்ப அற்புதமான இடம். இந்த இடத்துக்கும் இந்த கர்மதோஷத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இங்கே போய் என்ன செய்யணும் அப்படின்றதில் நிறைய விதிமுறைகள் உண்டு. இந்த விதிமுறைகளில் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து ஒரு டெக்னிக்கல் சைடு, அது உங்களுக்கு வேண்டாம். ஆனால் இங்கே போய் என்ன மாதிரியான பலன்களை செய்யும், எப்படி வந்து இது நமக்கு நிறைய நன்மைகளை செய்யும், கர்மதோஷத்தை எப்படி நீக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னா, காசிக்கே போய் உங்களால் அதை சரியாக செய்ய முடியாமல் தவறு நிகழ்த்திட்டா, அந்த தவறு நிகழ்ந்த பிறகு நீங்கள் வேறு திரும்பவும் போய் காசியில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தவறுனா செய்கிறதுக்கு இந்த ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல தவறுனாலும் அதுக்கும் ஒரு இடம் உண்டு. ஆனால் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இந்த இடத்துல நம்ம கையை கொண்ட நம்முடைய கைகளாலேயே சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய முடியும். இந்த கோயிலில், இந்த கோயிலில் உங்கள் கையை தொட்டு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த இடம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிருது, உங்களுடைய கர்மதோஷம் நிவர்த்தி அடையுது. இன்னும் பல காரியங்கள் அங்கே செய்யணும். இப்போது ஒரு விதமாக அங்கே ஒரு காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு மழை பெய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. யார் கர்மதோஷம் கொண்டவங்க அது குறிப்பிட்ட அந்த கிழமையில் குறிப்பிட்ட விதமாக அதை நம்ம கடைபிடிக்கிறோமோ அதை அங்கே செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு மழை பெய்கிறதுக்கும் வழி உண்டு. 100க்கு 90% நபருக்கு அங்கே போய் இந்த கர்மதோஷம் நீக்கிட்டு வரும்போது அங்கே அவங்களுக்கு மழை பெஞ்ச அதிசய நிகழ்வும் நடந்திருக்கு. எனக்கே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போ என்னுடைய ஜாதக பிரகாரம் மட்டுமல்ல, என் குடும்பத்தாருடைய ஜாதக பிரகாரம் நான் போக வேண்டிய இடமே கோகர்ணம். காசிக்கு சென்று வந்திருந்தால் கூட, நண்பருக்கு துணையாக போயிருந்தால் கூட கோகர்ணம் தான். இந்த கோகர்ணத்துக்கு போயிருக்கும் பொழுது என்னுடைய குருநாதர் சொன்னபடி நான் அந்த இடத்துல இந்த பேர் கொண்ட ஒருத்தரை நீங்கள் அங்கே சந்திப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் அந்த கோயிலில் இருக்கும்போதே அந்த பேர் கொண்ட ஒரு நபரை சந்தித்தோம். அதே போல் அங்கே மறுநாள் வந்து நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போனோம். இந்த ராமர் பாதம் இடத்துக்கு போகும்பொழுது அங்கே நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி நிறைய வெளிநாட்டவரெல்லாம் அதிகாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாம் தலைகளாக நின்று யோகா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அந்த இடமே ஒரு ஒரு விதமான ஆன்மீக ஒரு நெடி அடிக்கும். நீங்க அங்க போய் உட்கார்ந்திருக்கும்போது அத உணரலாம். அங்க ஒரு பீச் ஒண்ணு இருக்கு. ஓம் பீச்ன்னு பேரு. அந்த பீச்சுக்கு நீங்க போனீங்கன்னா, முழுக்க முழுக்க வெளிநாட்டவர் தான் இருப்பாங்க. அந்த வெளிநாட்டவர் இருக்கிற இடத்துல நீங்க போய் உட்கார்ந்தா, அவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா, வட்டம் வட்டமா உட்கார்ந்து ஓம் நம சிவாய பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஆட்கள் கூட அப்படி கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து அதற்குண்டான ஓம் நம சிவாய வந்து நம்ம யாரும் சொன்னது கிடையாது. அவங்க முழு நேரமும் முழு மனதாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இடம் அது. இந்த கோயில்ல வேற என்ன சிறப்பு? இந்த கர்ம தோஷம் எப்படி நீங்குது? அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த கர்ம தோஷம் இந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எப்படி தொடர்பு உண்டு? காசியில கர்மத்த தொலைச்சவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானே கையில் ஒட்டியிருக்கக்கூடிய மண்டை ஓட்ட அங்க தான் வந்து விலக வைத்தார். அடுத்து செல்வத்தை இழந்து எல்லாம் நடுத்தருவுக்கு வந்துட்ட குபேரன் கூட தன்னுடைய கர்மாவை நீங்க பெற்று மீண்டும் செல்வத்தை அடைந்த இடம் அங்க அன்னபூரணி கிட்ட தான். அதேபோல ஹரிச்சந்திரன் அவருடைய செல்வத்தை எல்லாம் இழந்து அவர் வந்து வெட்டியான அங்கே வந்திருந்த பிறகு அங்கேயும் அவர் கர்மத்தை துளைக்க பெற்ற இடமும் அதே காசி தான். இந்த காசியில் தொலையாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, அங்கேருந்து அடுத்து இந்த கோகர்ணேஸ்வரருக்கு தான் அந்த அதிகாரம். இந்த கோயிலில் அப்படி என்ன சக்தி உண்டு அப்படின்னா, ஒரு கர்மதோஷத்தை நீங்கள் நீக்கிறீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துக்காவது மழை பொழிந்து அந்த கர்மதோஷம் நீக்கினதுக்கு உண்டான அடையாளத்தை கொடுக்கும் அந்த கோயில். அவ்வளோ வலிமையான இடம். இந்த இடத்துக்கு போயும் செய்ய முடியாமல் தப்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கர்மதோஷம் தொலைய முடியாமல் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய நண்பர், அவர் தமிழ்நாட்டில் திரைத்துறையில் ஒரு பிரபலமான நபர் தான். அவருடைய மனைவி குடும்பத்தோட அவர் காசிக்கு போகிறாரு. அங்கே காசிக்கு போய் நாங்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோமோ அதை தன்னை அறியாமல் அவங்க செஞ்சிடுறாங்க. செஞ்சிட்ட பின்னால் அவங்க வந்து என்கிட்ட இது மாதிரி தவறாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னாங்க. சரி, அங்கே தவறுனா இன்னொரு கோயில் இருக்குது, நான் சொல்கிறேன், காலம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு உடனடியாக சொல்லுங்கள், நான் உடனே போகணும் அப்படிங்கிறாரு. நான் எவ்வளவோ படித்து சொல்லி பார்த்தேன், இல்லை வேண்டாம் சொன்னால் கேளுங்க, இப்போ வேண்டாம், ஒரு வருஷமாக அது விடுங்கன்னா, இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அவங்க குடும்பத்தோடு அந்த மாதமே போயிட்டாங்க. அவர் போகும்போதே எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே போகிறாரு. நாங்கள் இங்கே ஏர்போர்ட் போயிட்டோங்கிறாங்க, நாங்கள் இங்கே லேண்ட் ஆகிட்டோங்கிறாங்க, நாங்கள் கோயில் போயிட்டுருக்குறோங்கிறாங்க. கடைசி அவங்க என்கிட்ட பேசுனது ஹோட்டலில் செக்இன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது போல் என்னுடைய மனைவி வந்து தூரம் அடைஞ்சிட்டாங்க, அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இங்கே அங்கே இருக்க பீச் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, கோவா வந்து சுற்றி பார்த்துட்டு ஊர் வந்து சேருங்க, உங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான பிராப்தம் இப்போ இல்லை அப்படின்னு. இந்த ஸ்தலமும் அனுமதி இருந்தால் தான் உங்களால் போக முடியும். அனுமதி இல்லாத யாரும் அங்கே போக முடியாது. இந்த கர்மா நீங்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை உங்களுக்கு ஒன்று காசி தரணும். காசிலே கொடுக்க முடியாத வரத்தை கோகர்ணேஸ்வரர் தான் கொடுக்க முடியும். கோகர்ணேஸ்வரரும் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடங்களும் இருக்குது, அங்கே முயற்சி செய்து பார்க்கலாம். அதுவும் செய்யவே முடியாமல் தடங்கலாச்சுன்னா இந்த ஜென்மாவில் உங்களுக்கு அது கிடையாது. இந்த கோகர்ணேஸ்வரர் இன்னும் நிறைய ஏராளமான அதிசயங்களை தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிறார். இந்த கோகர்ணேஸ்வரர் அப்படின்றது பொதுவாக என்ன கிரகம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கோகர்ணேஸ்வரர்ன்றது சுக்கிரனுடன் கூடிய ஒரு சூரியனை குறிக்கும். இந்த சுக்கிரன் அசுரகுரு இல்லையா, இவருக்கு ஒரு சக்தி உண்டு, இந்த சூரியனுக்கு சொல்லவே வேண்டாம். இப்போ இது இரண்டும் சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த கோகர்ணேஸ்வரர். இங்கே யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம்? கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு வராங்க இல்லையா, இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் கணவன் கல்யாணம் ஆகினதுலேருந்து எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றவங்களுக்கும் இதுக்கு போகலாம். அடுத்து உங்களுக்கு சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். உங்களுடைய கணவன் மனைவன் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, உங்களுடைய பார்ட்னருடைய தகராறு இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு போகலாம். அடுத்து உங்களுடைய தொழில், உங்களுக்கு திருப்தியான தொழில் அமையவே இல்லை, ரொம்ப சிரமத்திலேயே இருக்கிறோம், இது வரைக்கும் 10 வருஷம் ஆகுது 20 வருஷம் ஆகுது சரியான வேலை எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, ஏதோ போகிறேன் நின்றுறேன், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த ஸ்தலத்துக்கு போய் ஒரு 2 நாள் நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்துட்டு வந்தீங்கன்னா போதும். அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துரும். உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய சொத்து சுகங்களாக இருக்கட்டும், அத்தனை விஷயத்துக்கும் இந்த கோயில் வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். யார் கோகர்ணம் போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு உண்டு. இப்போ இந்த உங்களுக்கு சனியாகப்பட்டவர் மீனத்தில் இருந்தாலோ, மகரத்தில் இருந்தாலோ, கடகத்தில் இருந்தாலோ இந்த கோகர்ணத்துக்கு போகலாம். ஆனால் கர்மதோஷத்துக்கு தான் போகணும் அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் இன்னும் சில அமைப்புகளை பார்த்து தான் முடிவு பண்ணணும். சும்மா கர்மதோஷத்தை இங்கே நேராக போனால் தீர்ந்துருன்றது மட்டும் நினைக்காதீங்க. இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரகசியங்களும் சூட்சமங்களும் நம்முடைய குருமார்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு வரலாம், கூடுமான வரைக்கும் தீர்க்கலாம். இப்போது ஜோதிடம் பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும்
எதுவுமே இல்லாமல் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட ஏதாவது அடிப்படையை பிடிச்சி நம்ம இது போல் சூட்சுமங்களை இந்த மாதிரி நம்ம குருமார்கள் கொடுத்துட்டு போனதை கற்றுக்கிட்டா அடுத்தவங்களுக்கும் தேவையான அளவு உதவி செய்து அவங்களுக்கும் ஒரு நன்மையை விளைவிக்கலாம். அது மூலமாகவே உங்களுக்கு வந்து புண்ணியமும் பிரயோஜனமும் ஏற்படும். இதுபோல் நிறைய கோயில்கள் நிறைய ரகசியங்கள் அடக்கி நமக்காகவே இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஏவிஆர் சதீஷ்குமார் நடத்தும் மகா ஜோதிஷ் உயர்நிலை ஜோதிட வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைனில் நடைபெறுகிறது. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய 9789073669 என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.